வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன எடுத்ததுமே தக்காளியை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? தக்காளி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால தான் உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் நல்ல காரசாரமாக ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் பண்ண போகிறோம். இந்த குழம்பு வந்து இந்த குளிர்காலத்துக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இதமாக இருக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்கும். அப்படி என்ன குழம்பு அது அப்படின்னு பார்க்குறீங்களா? வாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து வீட்டில் நாட்டுக்கோழி குழம்பு. எங்கள் அத்தை மாமா வர்றாங்க மதியம். 2 நாளைக்கு முன்னாடி வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் வேற ஒரு பிளான் இருந்துச்சு, அதனால நம்ம வந்து செய்ய முடியல. இன்றைக்கி தான் வந்து மதியம் நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறேன். அதுக்கு வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மசாலா. இதில் வந்து என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா, மிளகு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்கணும். அப்போ தான் நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அது கூட சோம்பு, சீரகம், அப்புறம் காஞ்ச மல்லி, இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வறுத்துடணும். வறுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, வெங்காயம், தக்காளி, அப்புறம் அந்த நாட்டுக்கோழி இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மசாலாவோட சேர்த்து வதக்கிட்டு விசில் போட்டு நம்ம வச்சிட போகிறோம். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நம்மளோட குக்கிங் சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கிராமத்து சைடில் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, நல்லா காரசாரமாக நாட்டுக்கோழி குழம்பு, அந்த மாதிரி டேஸ்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போது அதுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மசாலா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். 1-2 தட்டினீங்கன்னா அந்த சாறு வந்து குழம்புல இறங்கும். ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு 20-25 சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். பொதுவாக நான்வெஜ் குழம்பு பண்ணுறதா இருந்தாலும் சரி, வெஜ்ஜில் ஏதாவது குழம்பு பண்ணுறீங்க, பொரியல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது கூட தக்காளி 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து பெருசு, மற்ற 3மே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தக்காளியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நான் குழம்பு வந்து உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கப்போ காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ பிரமாதமாக வரும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த குழம்பு வந்து இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன். பாத்திரத்தில் பண்ணோம் அப்படின்னா டைம் எடுக்கும். ஸோ அதனால் குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கரில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்த்து தான் பண்ணணும். அது கூட பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம் அதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருந்ததை சேர்த்துட்டு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அந்த பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை கீறிட்டு சேர்த்துருக்கேன். 2 மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த மசாலா இருக்குல்ல, அதை வந்து இது கூட சேர்த்துக்க போகிறேன். இந்த மிளகோட காரமே வந்து குழம்புக்கு போதுமானதாக இருக்கும். அதனால மிளகாய் பொடியோ இல்லை பச்சை மிளகாயோ வந்து ஜாஸ்தியாக சேர்க்க வேணாம். பொதுவாக நான் மிளகாய் பொடி இதில் சேர்க்கறது கிடையாது. இந்த மிளகு அப்புறம் அந்த 2 பச்சை மிளகாய் சேர்த்தோம் இல்லையா, அவ்வளோதான். என் ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு வந்து நல்ல ஒரு டார்க் ப்ரௌனில் வேணும்னுவாங்க, நான்வெஜ் குழம்பு எது சாப்பிட்டாலுமே. அதனால வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதை சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. சேர்க்கலைனாலுமே அந்த டேஸ்ட்டெல்லாம் ஒன்றும் டிஃபர் ஆக போகிறது கிடையாது. நம்ம அரைச்சி சேர்த்த மசாலாவே வந்து இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதனால இது வந்து ஆப்ஷனல் தான், விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. எண்ணெயில் நல்லா பச்சை வாசனை போக வதக்கினதுக்கப்புறமா இப்போ எடுத்து வச்சுருக்க நாட்டுக்கோழியை அதில் சேர்த்துக்க போகிறோம். இது வந்து 3/4 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து மசாலாவோடு சேர்த்துட்டு அதையும் ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் மசாலாவோட நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டதுக்கு அப்புறமா தான் தண்ணி ஊற்றிட்டு விசில் போட போகிறோம். நாட்டுக்கோழி வந்து நீங்கள் எப்போ வாங்கினீங்கனாலும் கடையிலே அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்தாலும் வீட்டில் ஒரு 2-3 தடவை நீங்களும் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தான் அதை யூஸ் பண்ணணும். இப்போது இந்த மசாலாவோடு சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஒரு 5-7 நிமிஷம் நான் சொன்ன மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இந்த நாட்டுக்கோழி நம்ம வதக்கும் போதே தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால குழம்புக்கு தண்ணி வந்து அளவாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணி அளவாக சேர்த்து அந்த குழம்பு ரெடி ஆகிடும் இல்லையா குக்கரில். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்கேஸ் தேவைப்பட்டுச்சு, குழம்புல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு கடாயில் அந்த குழம்பை மாற்றிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடுப்பில் கொதிக்க வச்சுக்கலாம். அதனால ஒன்றும் டேஸ்ட்டெல்லாம் மாறாது, நல்லாயிருக்கும். இப்போது நான் குக்கரில் குழம்பை வச்சு விட்டுட்டேன். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ரசம் தாளித்து வச்சு விட்ருக்கேன். அது ரெடி ஆகிட்டுருக்கு. குளிர்காலத்தில் பொதுவாக மிளகு ரசம் ஜாஸ்தியாக வீட்டில் வைப்பேன். ஆனால் வந்து இன்றைக்கி நாட்டுக்கோழியில் நிறைய மிளகு சேர்த்து குழம்பு பண்ணுறோம் அப்படின்றதுனால தக்காளி ரசமாக வச்சுட்டேன்.
இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. என் மாமியார் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அதிகமாக, அதனால் அவங்களுக்கு வந்து இந்த பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். அதுலேயும் பருப்பு தேங்காய் துருவல்லாம் சேர்க்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சமாக கடுகு உளுந்து பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு இந்த பீர்க்கங்காயை சேர்த்து வதக்கி விட்டுருக்கேன். அதுவும் ரெடி ஆகிட்டுருக்கு. சமையல் ரெடி ஆகிட்டு இருந்ததுனால என் மாமனார் மாமியாரும் கொஞ்சம் நேரம் உட்காந்து மூவி பார்த்துட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாள் அந்த ஜெய்பீம் மூவி வந்து அவங்களுக்கு போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை வந்து மொபைலில் போட்டு விட்டுருந்தாங்க. இந்த ஸ்க்ரீன் மேக்னிஃபையரில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் லாஸ்ட் விலாகில் காமிச்சேன்ல, அதில் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஜாலியாக. சமையல்லாம் முடிஞ்சுது. ஆனாலும் சும்மா கொஞ்சமாக சேமியா பாயசம் பண்ணலான்னு தோணுச்சு. அதனால கொஞ்சமாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சமையல்லாம் முடிச்சிட்டதுனால எல்லாத்தையும் எடுத்து டேபிளில் வச்சுட்டேன். நம்ம வீட்டில் பொதுவாகவே நான்வெஜ் சமைக்கும் போதும் சரி, வெஜ்ஜில் ஏதாவது 2-3 பொரியல் பண்ணி சாதம் வச்சு சாம்பார் இந்த மாதிரி சமைக்கிற அன்றைக்கும் சரி, வாழை இலை போட்டு தான் சாப்பிடுவோம். ஏன்னா அது வந்து ஒரு டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ரொம்ப பிடிக்கும் வேறு. அதனால வாழை இலை வாங்கியிருந்தோம். ஸோ எல்லாத்தையும் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். சாதம் சூடாக இருக்குது. நல்ல சுட சுட நாட்டுக்கோழி குழம்பு. அது சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா தான் இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சளி ஏதாவது இருந்துச்சுனாலும் அந்த மிளகு சேர்த்துருக்கிறதுனால சளியெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதனால் சுட சுட நாட்டுக்கோழி குழம்பு, ரசம் எடுத்து வச்சாச்சு, பொரியல் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பாயாசமும் நல்லா சூடாக இருக்குது, அதுவும் இங்கே எடுத்து வச்சாச்சு. ஆனால் பாயாசம் நான் பண்ணியிருக்கேன்றது வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாது. திடீர்னு தான் தெரியும் சாப்பிட்டு முடிக்கும்போது தான். ஸோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நல்லெண்ணெய் வந்து ஒரு சின்ன பவுலில் வச்சுருக்கேன், செக்கு நல்லெண்ணெய். இப்போது சாதம் வந்து பரிமாறிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் எல்லோரும் சேர்ந்து ஹாப்பியாக சாப்பிட்டோம். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நாட்டுக்கோழி குழம்பு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த சமையல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஈவினிங் வந்து வெளியில் போயிருந்தோம். அது எங்கே அப்படின்றத நான் அடுத்த கிளிப்பிங்கில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் விலாகில் சொல்லியிருந்தேன்ல, அப்பளம் ஒரு கடையில் நாங்கள் ரெகுலராக வாங்குவோம், அது எங்கே அப்படின்னு சொல்கிறேன்னு. அந்த கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். வீட்டில் அப்பளம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் வாங்கிட்டு வரலாம். அப்படியே உங்களுக்கு இது எங்கே இருக்குது அப்படின்னு காட்டலாம். மதுரையில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே போய் வாங்குறதுக்கு. ரொம்ப குவாலிட்டியாகவும் சரி, டேஸ்ட்டும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். மதுரையில் ரொம்ப பழமையான கடை, ரொம்ப வருஷமாக இங்கே இருக்குது. அப்பளம் தவிர்த்து ஸ்வீட் ரெசிபீஸ் வீட்டிலே ஹோம்மேடாக பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபீஸ், இந்த மாலட்டு, ரவா லட்டு, கைமுறுக்கு, தட்டை, மிக்சர் அந்த மாதிரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும், வடகம் வீட்டில் பண்ணக்கூடிய வடகம் ஐட்டம், அரிசி அப்பளம், உளுந்தப்பளம், இந்த மாதிரி எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். ஸோ இங்கே மதுரையில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடியுது. இன்னொரு சூப்பரான விலாகோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.